வணக்கம் நிகிதா. மதுரை விமான நிலைய விரிவாக்க நிலம் கையகப்படுத்த சின்னோடை பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொழிற்சாலைகளுக்கு நிலம் கையகப்படுத்த சட்ட விதிகளை பின்பற்றி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்றும் அந்த சட்டத்தை பின்பற்றி ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கான நடவடிக்கையில் மேற்கொள்ளலாம் என நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார். நிகிதா, மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு பகுதியை சேர்ந்த மணி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை மறைவில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக கடந்த 2009ஆம் ஆண்டு இடம் அளவீடு செய்யப்பட்ட நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதற்காக இழப்பீடு தொகை 2013ஆம் ஆண்டும் விநியோகம் துவங்கியது. ஆகஸ்ட் 2021ஆம் ஆண்டு இழப்பீடு தொகை வழங்கப்பட்டது. அதன் பின் எந்த நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கவில்லை. வீடுகள், விவசாய நிலங்கள் போன்றவை இதன் கீழ் வந்த நிலையில் இது தொடர்பாக முறையான அறிவிப்பு எதுவும் வெளியிடாமல் இப்பகுதி மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றி நிலத்தை கையகப்படுத்த அரசு அதிகாரிகள் முயன்று வருகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையகப்படுத்தும் நபர்களுக்கு மாற்று இடமும் வீடும் செய்து தரப்படும் என மாவட்ட நிர்வாகத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் தற்போது வழங்கப்படாமல் குடும்பங்களை வெளியேற்றும் முயற்சியில் தற்போது மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சின்ன உடைப்பு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதிப்பதோடு மறுவாழ்வு மற்றும் மறு குடியமறு வசதிகளை முறையாக செய்து தரும் வரை அங்கிருந்து வெளியேற்ற தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. நிக்கிதா, இந்த வழக்கு நீதிபதிகள் மாலா முன்பாக தற்போது அவசர வழக்காக இந்த தினம் விசாரணைக்கு வந்தது. விசாரணை தரப்பில் ஒரு கிராமத்திற்கே மறுவசதி செய்து தர வேண்டியுள்ளது. நிலத்தை கையப்படுத்தும் போது மறு குடியமர்வு செய்து தரப்பட வேண்டும் என்றும் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பல ஆண்டுகளாக வாழ்வாதாரங்களுக்கு மாற்றீடு வழங்கப்பட்டு இருக்கிறது. தங்களுக்கு சொந்த நிலம், வீடுகளை அரசின் சேவையாக வழங்கும் இப்பகுதி மக்களுக்கு மறுகுடியமர்வு நிச்சயம் செய்து தரப்படும் என வாதிடப்பட்டது. நிக்கிதா, இதனையடுத்து நீதிபதிகள் மதுரை சின்னோடைப்பு கிராம மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற இடைக்கால தடை விதித்தும் நிலம் கையப்படுத்த உரிய விதிகளை பின்பற்றி மக்களுக்கு நோட்டீஸ் வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பாளர் அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என கூறிய நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக தமிழர் நிலையை கையப்படுத்துகிற பிரிவின் ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட வருவாய் மண்டல அலுவலர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளார். என தொடர்ந்து ஒரு வார காலமாக பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே ஜேசிபி இயந்திரம் மூலமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அதிகாரிகள் அப்பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக சென்றிருந்தனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்கள், ஏனென்றால் பெட்ரோல் ஊற்றி போராட்டம், நீர் தொட்டி மீறி ஏறி நின்று போராட்டம் என்று பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மதியம் போல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் தலைமையிலான பேச்சுவார்த்தையின் போது அதுக்கு ஒரு வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் தற்போது இந்த நிலத்தை ஒப்படைப்பதற்காக அந்த சின்ன உடைப்பு கிராம மக்களுக்கு ஒரு வார கால அவகாசம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அடிப்படையில் அந்த தினம் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டிருந்தாலும் தொடர் போராட்டத்தில் இன்றைய வரைக்கும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாவட்ட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த கிராம மக்கள் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் தற்போது இவர்களை அகற்றுவதற்காக தற்போது இடைக்கால உத்தரவு நீதிபதி பிறப்பித்துள்ளனர்.